இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரான நல்லகண்ணு மீசை வைக்காததுக்கான ஒரு உருக்கமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியல்ல சிலர் தங்களுடைய ஆட்சி திறமையினால மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருப்பாங்க. சிலர் தங்களுடைய செல்வாக்கினாலையும் புகழினாலையும் அறியப்படுவாங்க. ஆனா எளிமையாலையும் நேர்மையாலையும் சுயநலமற்ற சேவையாலையும் மக்கள் அன்பை பெற்றவங்க மிகவும் குறைவு. அப்படிப்பட்டவர்ல ஒருவர் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லகண்ணு. அவருடைய அரசியல் வாழ்க்கையானது சுயநலம் குடும்ப நலம்னு எதற்கும் இடம் இல்லாம இருந்ததுன்னு பலரும் கூறுவாங்களாம். தன்னுடைய முழு வாழ்க்கையும் பொதுமக்களுக்காகவே அர்ப்பணித்த இவர் மீசை வைக்காததுக்கான உருக்கமான ஒரு காரணம் இருக்கா. அது என்ன அப்படின்னா, இளம் பருவத்துல ஒரு பெரிய முறுக்கு மீசை அவர் வைத்திருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காலத்துல அரசியல் போராட்டங்களுக்காக நல்லகண்ணு காவல்துறையால கைது செய்யப்படுறாரு. விசாரணை அப்படின்ற பேர்ல அவர் மீது கடுமையான துன்புறுத்தல் நடத்தப்படுது. அவரோட யாரெல்லாம் போராட்டம் செஞ்சாங்க அப்படின்றத கேட்டு போலீஸ் அதிகாரிகள் அவருடைய கையை தட்டி அடித்ததோடு அவருடைய மீசையில் இருக்கும் ஒவ்வொரு முடியையும் புடுங்கி எடுத்தாங்களாம். அதுல ரத்தம் சொட்ட சொட்ட வலியால அவர் துடித்தாலும் தோழர்களை யாரையுமே அவர் காட்டி கொடுக்கல. இந்த காவல்துறையுடைய கடுமையான விசாரணைக்கு பின் அவர் 7 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. இன்னவர் சிறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நெருங்கிய தோழர்கிட்ட அவருடைய முடிவை சொல்றாரு. இந்தியாவில அனைத்து மக்களும் சம உரிமை சம வாழ்வு கிடைக்கும் வரை நான் மீசை வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் தோழர்கிட்ட உறுதி அளிச்சிருக்காரு. இதை ஒரு தோழர் அவர்கள் ஒரு விருது வழங்கும் விழால சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரலா இருந்தது.